இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சரை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் பார்ப்போம். லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குல்ல, பாலிட்டியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாண்டர்டான புக்குன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மிகாந்த் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எல்லாமே வந்து இதான் படிப்பாங்க. இந்த புக்லேருந்து தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து இங்கிலீஷில் இருக்கும், நான் தமிழ்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கவர்னர், ஆளுநர் தான் வந்து டி ஜூரி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பெயர் அளவிலான தலைவர் தான் வந்து ஆளுநர் அப்படிங்கிறவர். இதே முதல்வர், முதலமைச்சர், சிஎம் அப்படிங்கிறது டிஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான தலைவர் யார்? முதலமைச்சர் தான் வந்து உண்மையான தலைவர். ஆமாம், நம்ம வந்து இப்போ டக்குன்னு முதலமைச்சர்னு யாருன்னு சீக்கிரம் சொல்லிடுவோம். ஆனால் ஆளுநர் கொஞ்சம் நேரம் யோசிப்போம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆளுநர் ரவின்னு தெரியும். இருந்தாலுமே வந்து முதல்வர் தான் எல்லாத்துலேயும் பங்கேற்பார். ஸோ உண்மையான தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. கவர்னர் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலோட தலைவர் யார்? கவர்னர். ஆளுநர் தான் அரசியலோட தலைவர். இது சீஃப் மினிஸ்டர் வந்து முதலமைச்சர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்தின் தலைவர் தான் வந்து யார்? முதலமைச்சர் அப்படிங்கிறவர். அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சரை வந்து எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 164 சரத்து 164 எதை பற்றி பேசுது அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். சிஎம் ஷெல் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர். ஆளுநரால் யார் நியமிக்கப்படுகிறார்? முதலமைச்சர் வந்து ஆளுநரால் தான் நியமிக்கப்படுகிறார். இதான் வந்து 164 அப்படிங்கிறது சொல்லுது. அதுவும் முதலமைச்சரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சட்டப்பேரவை இருக்குல்ல, சட்டப்பேரவைனா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எந்த கட்சி வந்து பெரும்பான்மை ஆதரவு இருக்கோ, எந்த கட்சிக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கோ அந்த கட்சியோட தலைவரை தான் முதலமைச்சராக வந்து சூஸ் பண்ணுவாங்க. யார்? எந்த கட்சிக்கு பெரும்பான்மை அதிகமாக இருக்கோ அந்த கட்சியோட தலைவரை தான் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. அதுபடி தான் வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார். இதான் அதில் கொடுத்துருக்காங்க. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சராக ஆளுநர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த பாயிண்ட் பாருங்கள். இப்போ வந்து நேற்று கூட நியூஸில் என்ன போயிட்டுருக்குன்னா, டிவிக்கு வந்து 108 சீட்ஸ் இருக்குது. 118 இருந்தால் தானே பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். 118 எடுத்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் இவங்க தான் சிஎம் சொல்லி அறிவிச்சிருவாங்க. ஆனால் மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆளுநர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிடுவார்னா, இவரை தான் வந்து சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் சொல்லி ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். பண்ணிவிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுப்பாரு. இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணியிருக்கணும், பெரும்பான்மை ப்ரூஃப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டைம் கொடுப்பாரு. அதுக்குள்ளே வந்து அவர் ப்ரூஃப் பண்ணிட்டா ஓகே, அவங்க வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. அப்படியே இருப்பாருங்க. இல்லை அப்படின்னா அடுத்த கட்சியில் யார் வந்து அதிகமான சீட்ஸ் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்பாங்க. இதை தான் வந்து தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அது வந்து கீழே சேனல் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த சட்டப்பேரவை இருக்குல்ல, சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு உறுப்பினராக கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அப்பாயின்ட் பண்ணுறப்ப அவர் வந்து உறுப்பினராக இல்லை, மெம்பராக இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. 6 மாதத்துக்குள்ளே அவர் வந்து திரும்ப அந்த மெம்பராக ஆகிருக்கலாம், சட்டப்பேரவையில் மெம்பராக ஆகிருக்கலாம். ஆனால் அந்த 6 மாதத்துக்கு அப்புறமும் மெம்பராக ஆகலை அப்படின்னா பதவி பறிக்கப்படும். அவங்களோட பதவி என்ன பண்ணிடுவாங்க? பறிச்சிருவாங்க. அவங்க கால அவகாசம்னா 6 மந்த். அதுக்குள்ளே என்ன ஆகிருக்கணும்? சட்டப்பேரவையில் ஒரு உறுப்பினராக ஆகியிருக்கணும். யார்? முதலமைச்சர். இல்லைன்னா பதவியை வந்து பறிக்கப்படும். இதான் வந்து இந்த பாயிண்ட் சொல்லுது. இது வரைக்கும் அவங்களோட எப்பெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா முதலமைச்சரோட முக்கிய அதிகாரங்கள் மற்றும் பணிகள், அவங்களோட அதிகாரங்கள், பவர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதலமைச்சர் பரிந்துரையின் அடிப்படையில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார். அந்த அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அந்த அமைச்சர்களை வந்து யார் வந்து நியமிப்பா அப்படின்னா ஆளுநர் தான் நியமிப்பார். ஆனால் யாரோட அட்வைஸ் படி? முதலமைச்சர் வந்து கொடுக்குற அட்வைஸ் படி தான் வந்து ஆளுநர் வந்து அமைச்சர்களை வந்து நியமிப்பார். இவங்கெல்லாம் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லுவார். ஆளுநர் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு நியமனம் அப்படிங்கிறது நடக்கும். COM அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சரவை, அமைச்சர்களின் குழு, அதை தான் வந்து COM அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த கூட்டங்களுக்கு தலைமை வகிக்கிறவங்களும் யாருன்னா முதலமைச்சர் தான் தலைமை வகுப்பார். ஏன்னா எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, எல்லா மினிஸ்டருக்கும் ஒரு தலைவர்னா யார்? முதலமைச்சர் தானே. அப்போ அவங்களோட கூட்டங்களுக்கும் யார் தலைமையாக இருப்பா? முதலமைச்சர் தான். வந்து அந்த கூட்டங்கள் ஏற்பட்ட கூட்டங்களுக்குமே வந்து தலைமை வகிக்கிறது யாருன்னா முதலமைச்சர் தான் தலைமை வகிப்பார். அதே மாதிரி எல்லா முடிவுகளையும் எடுப்பாங்கல்ல, அந்த எல்லா முடிவும் செல்வாக்கு செலுத்துகிறவர் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் தான். முதலமைச்சர் தான் வந்து எல்லா முடிவுகளுக்கும் செல்வாக்கு செலுத்துகிறவர். அவர் சொல்கிறதான் எடுபடும் அப்படிங்கிற மாதிரி.
இப்போ சப்போஸ் முதலமைச்சர் இருக்கார்ல, அவர் என்ன பதவி விலகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகிட்டாரு அப்படின்னா அமைச்சரவையும் கலைந்துடும். இப்போ வந்து மினிஸ்டர்ஸ் மட்டும் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ வந்து அந்த அமைச்சரவைக்கு தலைவர் யார்? முதலமைச்சர் தானே. அப்போ முதலமைச்சரே பதவி விலகிட்டா அமைச்சர்கள் இருந்து என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அவங்களையுமே வந்து கலைச்சிருவாங்க. ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரியுது? சீஃப் மினிஸ்டர் இருக்க வரைக்கும் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை வந்து இருக்கும். இல்லைனா கலைச்சிரும். இவங்க வந்து போயிட்டாங்கன்னா இவங்களும் போயிடுவாங்க. அதுதான். ஓகேவா? இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே வந்து ஆளுநர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அமைச்சரவை. இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜு தான் வந்து சிஎம். இது என்ன சொல்ல வருதுன்னா, ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் ஒரு பாலமாக செயல்படுறவர் தான் யாருன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறவர். ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் ஒரு பாலமாக செயல்படுறவர் தான் யார்? சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அப்படிங்கிறவர் தான் இந்த டயக்ராம் சொல்லுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்பப்போ படிக்கிறப்ப இந்த மாதிரி டயக்ராம் மாதிரி நீங்கள் நிறைய நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பை சார்ட்டு இல்லை டயக்ராம் இந்த மாதிரி போட்டு படிங்க. அதே மாதிரி அமைச்சரவை இருக்குல்ல, அவங்கள வந்து வழிகாட்டுறது, டைரக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, கட்டுப்பாடு பண்ணுறது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா முதலமைச்சரோட வேலை தான். வந்து இந்த அமைச்சரவையோட வழிகாட்டுதல், கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் தான் அமைச்சரவையை கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் வந்து சம்மனிங் அண்டு ப்ரொராகிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சட்டமன்றம் இருக்குல்ல, சட்டப்பேரவையை வந்து கூட்டுதல் அப்புறம் ஒத்தி வைத்தல், அதாவது முடிவு செய்தல்னு சொல்லுவாங்கள்ல, இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆளுநரை வந்து அட்வைஸ் பண்ணலாம், பரிந்துரை பண்ணலாம் முதலமைச்சர். இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்டமன்றத்தை கூட்டுங்க, இல்லைனா ஒத்தி வைங்க, இல்லைனா முடிவு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட வந்து அட்வைஸ் கொடுக்கலாம். யார்? சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அப்படிங்கிறவர் அட்வைஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி சட்டமன்றத்தை கூட்டுங்க, இல்லை ஒத்தி வைங்க, இல்லை முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யலாம். ஆனால் வந்து அதை வந்து டேரெக்டாக வந்து ஒத்தி வைக்கவோ இல்லை கூட்டவோ முடியாது. ஒன்லி அட்வைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். யாரால்? முதலமைச்சரால். இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டப்பேரவை இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஆளுநர்கிட்ட வந்து ஆலோசனை சொல்லலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், சட்டப்பேரவையை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரெக்கமெண்ட் டிசொல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு கவர்னர் எனி டைம். எப்போ வேணாலும் சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர் அப்படிங்கிறவர் சட்டப்பேரவையை நீங்கள் கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு வந்து ஆலோசனை கொடுக்கலாம். ஓகேவா? இதான் வந்து இந்த பாயிண்ட் சொல்லுது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்ஏ அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எல்சி அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா சட்டமன்ற மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, சட்டப்பேரவையை வந்து கலைக்க முடியும், ஆனால் சட்டமன்ற மேலவையை கலைக்க முடியாது. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து கலைக்க முடியும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து கலைக்க முடியாது. ஓகேவா? தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற மேலவை அப்படின்னு ஒன்று கிடையாது. அதை வந்து முன்னாடியே எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா, சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்குது. சட்டமன்ற மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது கிடையாது. இந்தியாவிலேயே மொத்தமாக 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான், 6 மாநிலங்களில் மட்டும்தான் வந்து சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது இருக்குது. பாக்கி எதுலேயுமே வந்து சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது கிடையாது. அந்த 6 என்ன அப்படின்னா, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேட்ஸ் மாநிலங்களில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா சட்டமன்ற மேலவை அப்படிங்கிறது இருக்குது. பாக்கி எதுலேயுமே கிடையாது. அதே மாதிரி பதவிக்காலம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பில் வந்து முதலமைச்சருக்கு இவ்வளோ தான் பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை வந்து எவ்வளோ நாள் அவங்க கட்சியில் இருக்கோ அவ்வளோ நாள் வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருப்பார். பெரும்பான்மை இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கலைச்சிருவாங்கல்ல. அதனால் இவ்வளோ தான் வந்து முதலமைச்சரோட பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. 5 வருஷமான ஒரு கட்சி வந்து இருக்கும்ல, அதை வச்சு 5 வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் வந்து இடம்பெறலை. ஓகேவா? சட்டமன்றத்தை அந்த சட்டப்பேரவை கலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா சீஃப் மினிஸ்டர் வந்து பதவி விலகிடுவார்ல. ஸோ அதனால் பதவிக்காலம் அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டருக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி பாலிசிஸ், கொள்கைகள் இருக்குல்ல, அதை வந்து முன்னெடுத்து வைக்கிறது, அந்த மாநிலத்துக்கு பாலிசிஸ், கொள்கைகள் அதெல்லாம் முன்னெடுத்து வைக்கிறது யாருன்னா முதலமைச்சர் அப்படிங்கிறவர் தான். அதே மாதிரி சென்டர் கவர்மெண்ட் இருக்குல்ல, மத்திய அரசோட இந்த மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட உறுப்பினராக யார் இருப்பார் அப்படின்னா முதலமைச்சர் இருப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட், இது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசோட ஒரு மன்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அது, அப்புறம் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு உறுப்பினராக இருக்கிறவர் யாருன்னா முதலமைச்சர். ஒவ்வொரு மாநிலத்தோட முதலமைச்சர் தான் இதில் உறுப்பினராகவும் இருப்பாங்க.
மாநில அரசு தலைமை பேச்சாளர் யார் அப்படின்னா முதலமைச்சர் தான் மாநில அரசு தலைமை பேச்சாளர். அந்த மாநிலத்தில் எதாவது நியூஸில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து முதலமைச்சர் தான் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் ஆளுநர் வந்து எங்கேயுமே பேச மாட்டார். அவர் வந்து பேரளவிலான தலைவர் தான் ஆளுநர் அப்படிங்கிற, இவர் தான் உண்மையான தலைவர். அதனால தான் எல்லாத்துலேயும் பேச்சாளர், அரசு தலைமை பேச்சாளராக யார் இருக்கா அப்படின்னா முதல்வர் இருக்கார். ஓகேவா? அதே முதன்மை நெருக்கடி மேலாளராகவும் இருக்கார். இப்போ ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு புயல் வருது, வெள்ளம் வருது, அந்த மாதிரி எது நடந்தாலும் இவர் தான் வந்து முதன்மை நெருக்கடி மேலாளராக டக்குன்னு செயல்பட்டுருவார். டக்குன்னு இங்கே எத்தனை பேர் வேணும், இங்கே எத்தனை பேர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் வந்து ஒரு மேனேஜர் மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. நெருக்கடி காலகட்டத்தில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா முதலமைச்சர் அப்படிங்கிறவங்க தான். 163 அப்படிங்கிற சரத்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, அந்த சிஓஎம்னா யாருன்னு சொன்னேன், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொன்னேன். அந்த அமைச்சரவையோடு சேர்த்து முதலமைச்சர் இருக்கார்ல, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்னருக்கு வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. ஓகேவா? அதான் 163 அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா? இவங்க இந்த குழு தான் வந்து கவர்னருக்கு ஆளுநருக்கு வந்து அட்வைஸ் வழங்கும். இதான் 163 அப்படிங்கிறது சொல்லுது. முதலமைச்சர் வந்து எப்படிலாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு, நியமனம் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 164 சொல்லுது. சரத்து 164 வந்து முதலமைச்சர் எப்படி வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. 167 வந்து டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர்னால் முதலமைச்சருக்கு வந்து என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, அவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு 167 சரத்து சொல்லுது. லக்ஷ்மிகாந்த் புக்கில் கம்ப்ளீட்டாக வந்து சீஃப் மினிஸ்டரை பற்றி என்ன இருக்கோ எல்லாமே பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 பேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மிகாந்த் புக்கு பல்காக இருக்கும் தெரியுமா, அதில் ஒரு 4 to 5 பேஜஸ் கிட்ட இந்த சீஃப் மினிஸ்டரை பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டைம் கிடச்சா அதை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.